புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை ஏற்று கடலூர் மாவட்டத்தின் கிராமங்கள் தோறும் ஜெய்வின் இரவு பாடசாலைகளை உருவாக்கி தொடர்ந்து கிராமங்கள் தோறும் புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று தலை சிறந்த கல்வியாளர்களை நாம் உருவாக்கி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று புவனகிரி வட்டத்திற்குட்பட்ட மேலமலக்குடி கிராமத்தில் ஜெய்வின் இரவு பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் ஒருவரும் புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி விழிப்புணர்வு சமூகத்தை உயர்த்த வேண்டுமேயானால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி நம்மை கல்வியாளர்களாக தரம் உயர்த்தி கொண்டு அதிகாரத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். புரிகிற மாதிரி சொல்றது என்னன்னா, இந்த விழிப்புணர்வு சமூகம் ரொம்ப ஏழ்மைப்பட்ட அந்த சமூகத்தில் இருக்கிற நாம தலை நிமிர்ந்து கெத்தா இருக்கணும் அப்படின்னா, 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா, நம்ம தாத்தாவை நம்ம அப்பாவை மதிக்காம இருந்தவன், நம்ம அப்பா அம்மாவை வாடா போடான்னு சொன்னவன் நம்மளை சாரு அப்படின்னு கூப்பிட வைக்கணும் அப்படின்னா, நம்மளை சார் அப்படின்னு வாங்க சார் வாங்க மேடம் அப்படின்னு கூப்பிட வைக்கணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு மணி என்னப்பா? படிக்கணும். சரியா? படிக்கிறதுக்கும் நம்மளை சார்பு கூப்பிடுறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, சம்பந்தம் இருக்கு. நிறைய காசு வச்சிருக்கிறவங்களையோ நிலப்படம் வச்சிருக்கிறவங்களையோ வாங்க சார்னு கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டா கூட அது வந்து ஒரு போலியானதா தான் இருக்கும். நமக்கு நல்லா படிச்சு நல்ல ஒரு காலேஜ் போயிட்டு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு அதன் மூலயமா அரசாங்கத்துல உயரிய பொறுப்புகள்ல ஒரு கலெக்டராவோ இன்ஜினியராவோ தாசில்தாராவோ இன்ஸ்பெக்டராவோ வக்கீலாவோ பேராசிரியராவோ ஆசிரியராவோ நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? வாங்க சார்னு கூப்பிடுவாங்க. வாங்க சின்ன வண்டியன்னு கூப்பிடுவாங்களா? வாங்க ரங்கசாமி மௌனேன்னு கூப்பிடுவாங்களா? வாங்க தங்கசாமி மௌனேன்னு கூப்பிடுவாங்களா? வாடான்னு கூப்பிடுவாங்களா? யாராவது கூப்பிடுவாங்களா? நம்ம ஊர்ல ஒரு சாதாரண ஒரு பிஓ அரசாங்கத்துல இருக்கிற கடைநிலை அதிகாரம் எதுல இருக்குன்னா ஒரு பிஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகி. அவரையே நம்ம எப்படி சொல்றோம்? பிஓ சார் வந்துட்டாரா, பிஓ சார் வந்துட்டாரான்னு சொல்றாங்கல்ல. எனக்கே ஒரு வந்துட்டாரா அவர் பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா? இல்ல. அப்போ ஒரு கடைநிலை அதிகாரத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவரையே சார்னு கூப்பிடுறாங்கன்னா, கலெக்டராவோ இன்ஜினியராவோ தாசில்தாராவோ சப் இன்ஸ்பெக்டராவோ இன்ஸ்பெக்டராவோ பெரிய பெரிய அரசாங்கத்தோட ரொம்ப ஹை பவர்ல இருக்கிற ஒரு பொசிஷன்ல படிச்சுட்டு நீ போய் அந்த இடத்துல உட்காந்துட்ட அப்படின்னா உன்னை எப்படி கூப்பிட்டாகணும்? சாரு தான் கூப்பிட்டாகணும். அவனோட தலையெழுத்து இல்லையா? யாரோட தலையெழுத்து? அவனோட தலையெழுத்து. நம்ம அப்பாவை வாடான்னு கூப்பிட்டவன, நம்ம தாத்தாவை வாடான்னு கூப்பிட்டவன உன்னை எப்படின்னு கூப்பிட வைக்க முடியும்? சாருன்னு கூப்பிட வைக்க முடியும். அவன் தலையெழுத்து அவன் அப்படிதான் கூப்பிட்டாகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முதல் வேலை ஸ்கூல் போகணும். முதல்ல நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு அழக்கூடாது. அப்பா அம்மாவே ஸ்கூலை நிறுத்திட்டு ஏதாவது போப்பா ஒரு 200-300 சம்பளம் கிடைக்கும், நம்ம வீட்டுல கஷ்டமா இருக்கு போனா சம்பளம் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? இல்ல நான் பள்ளிக்கூடலாம் நிக்க மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு போவேன், நல்லா படிச்சு டிகிரியை முடிச்சு அவரே இடத்துல போய் உட்காந்து நல்லா சம்பாதிக்க போறேன், தலையிலிருந்து நடக்க போறேன். அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா முதல்ல நல்லா படிக்கணும், டெய்லி ஸ்கூல் போகணும், அப்புறம் காலேஜ் படிக்கலாம், ஒரு டிகிரி முடிச்சுட்டு அரசாங்கத்துல நல்ல வேலையா இருக்கு. எங்க அப்பா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருமே. எங்க அப்பா தெருவா மீன் கோலமாவு கிழங்கு இதெல்லாம் வித்தாரு. பிஏ கூட கிடையாது எங்க அப்பா. சரியா? எங்க அப்பா எல்லாரும் மாடா போறான்னு தான் கூப்பிடுவாங்க. புரியுதா? சொல்றது எனக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு யாராவது நம்ம கூப்பிடுறாங்களான்னா கிடையாது, கூப்பிடவும் முடியாது. சரியா? அப்போ அதுக்கு எது உருவாக்கிச்சுன்னா நம்ம பெற்ற கல்வி மட்டும்தான். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும், ஒரு டிகிரியை வாங்கணும், அதன் மூலியமா நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும்ன்றத நம்ம பண்ணணும். முதல்ல நம்ம இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது ஸ்கூல் போகணும், படிக்கணும். அது மட்டும் தான் நம்ம சிந்தனையில் இருக்கும். சரியா? படிச்சாதான் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்து கெத்தா ஸ்டைலா இந்த சமூகத்துல நம்ம நடமாட முடியும். அப்ப என்ன பண்ணணும்? நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த முதல்ல நீங்க பிரேக் பண்ணணும். படிப்பு வருதோ வரலையோ என்ன பண்ணணும்? டெய்லி ஸ்கூல் போகணும், டெய்லியும் ஸ்கூல் போகணும். டெய்லி ஸ்கூல் போனா படிப்பு தானா வந்துடும். சரியா? படிப்பு தானா வந்தா நம்மளும் ஒரு நாள் காலேஜ் படிப்போம்,
ஒரு பட்டத்தை வாங்குவோம். அதன் மூலியமா ஒரு போஸ்டிங்க்கு போகலாம். நல்ல இடத்துக்கு வந்து கௌரவமான இந்த சமூகத்துல ஒரு உயரிய இடத்துல இருக்கலாம். சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யாரை போல படிக்கணும்னா யாரை போல படிக்கணும்? அம்பேத்கர். ஏன் அம்பேத்கரை போல படிக்கணும்? இன்னைக்கெல்லாம் நம்ம நல்ல துணி போடுறோம், நல்ல உணவு சாப்பிட்றோம், இது எல்லாமே அவருக்கு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல அம்பேத்கர் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் படிச்ச படிப்பு மட்டும்தான். அவர் படிச்ச படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பு மூலயமா நம்ம எல்லாரும் மேல வரணும், நம்ம எல்லாரும் தலை நிமிர்ந்து நிக்கணும்ன்றதுனால தான் நமக்கு இந்த இடஒதுக்கீட்டு மூலமா இன்னைக்கு நம்ம படிக்கிற அந்த படிப்பு இலவசமா இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகைக்கும் யாரு காரணம்? அம்பேத்கர் தான் காரணம். இப்போ அவரை போல நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நம்ம எல்லாமே நல்லா படிச்சா மட்டும்தான் முடியும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதால எனக்கு எந்த பயனும் கிடையாது. நீ படிக்கணும்ன்றதால எனக்கு எந்த பயனும் கிடையாது. நான் இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா அதே இடத்துல நீயும் இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். சரியா? டெய்லியும் ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும், சூப்பரா வரும் ஃபியூச்சர்ல. சரியா? புரியுதா? யாரை போல படிக்கணும்? குட், தேங்க்யூ.